அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்லைன் கிளாஸ்ல நாம பார்க்க போறது பிரான்ச் அக்கவுண்ட்ஸ். இந்த பிரான்ச் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ், மீனிங் எல்லாமே பார்க்க போறோம். மீனிங் ஆஃப் a branch. An establishment carrying on the same activity as that carried on by head office of the company. ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். ஹெட் ஆஃபீஸில் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே டைப் ஆஃப் பிஸ்னஸ் த்ரூஅவுட் த வேர்ல்டு பண்ணினாங்கன்னா, இல்லை த்ரூஅவுட் த ஸ்டேட் பண்ணாங்க அப்படின்னா, வேற வேற இடங்கள்ல அதே மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ், அதே மெத்தடாலஜி அப்ளை பண்ணி சேல்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு பிரான்ச்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிரான்ச் அக்கவுண்ட்ஸ். ப்ராஃபிட் ஆஃப் இண்டிவிஜுவல் பிரான்ச் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு 10 இடத்துல பிரான்ச் வச்சிருக்கோம் அப்படின்னா 10 பிரான்ச் மூலமாகவும் நமக்கு எவ்வளவு லாபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர் கண்ட்ரோல், ஒவ்வொரு பிரான்ச்லையும் என்ன நடக்கு, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்குங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் பொசிஷன், எல்லா பிரான்ச்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர் எஸ்டிமேஷன், புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், இல்லை புதுசாக ஒரு பிளான்ட் ஆரம்பிக்க போகிறோம், புதுசாக ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான எஸ்டிமேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் பிரான்ச். டிபெண்டன்ட் பிரான்ச்சு, அதுக்கு இன்னொரு இது வந்து பிரான்ச்சஸ் நாட் கீப்பிங் த ஃபுல் சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங். அடுத்து இண்டிபெண்டன்ட் பிரான்ச், பிரான்ச்சஸ் கீப்பிங் ஃபுல் சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங். மூணாவது ஃபாரின் பிரான்ச். ஸோ இந்த 3 டைப் இருக்கு. டிபெண்டன்ட் பிரான்ச், இண்டிபெண்டன்ட் பிரான்ச், ஃபாரின் பிரான்ச். காஸ்ட் பிரைஸ் மெத்தட், இன்வாய்ஸ் பிரைஸ் மெத்தட், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் மெத்தட், ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம், இப்படி 4 மெத்தட் இருக்கு. இது எதுல அப்படின்னா டிபெண்டன்ட் பிரான்ச்ல இந்த 4 மெத்தட்ல நம்ம சம் செய்ய போறோம். ஒன்னு காஸ்ட் பிரைஸ் மெத்தட், இன்னொன்னு இன்வாய்ஸ் பிரைஸ் மெத்தட், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் மெத்தட், ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் பிரைஸ் மெத்தட், அதுல பிரான்ச் அக்கவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட். இதுதான் பிரான்ச் அக்கவுண்டினுடைய ஃபார்மேட். டெபிட் சைட்ல டு பேலன்ஸ் பி பை டி, அதுல 3 இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் வரலாம், ஓப்பனிங் டெட்டாஸ் வரலாம், ஓப்பனிங் பெட்டி கேஷ் வரலாம். ஸோ ஓப்பனிங்ல என்னென்னலாம் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாம் கண்டிப்பா க்ளோசிங்ல இருக்கணும். ஸோ கிரெடிட் சைடில் பாருங்க, பை பேலன்ஸ் சி பை டி, க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் டெட்டாஸ், க்ளோசிங் பெட்டி கேஷ். இந்த ஓப்பனிங்ல 3 இருந்து க்ளோசிங்ல 2 தான் இருக்கு அப்படின்னா 3வது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து டெபிட் சைடில், பிரான்ச் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எவ்வளவு குட்ஸ் நமக்கு வந்திருக்கு, வந்த குட்ஸை நம்ம சேல்ஸ் பண்ணணும். கிரெடிட் சைடில் பை கேஷ் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் பண்ணலாம், இல்ல கிரெடிட் சேல்ஸ் பண்ணலாம். கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது அந்த கிரெடிட் சேல்ஸ் எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் எழுதணும். கிரெடிட் சேல்ஸ் எழுதக்கூடாது, கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் எழுதணும். அப்புறம் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், குட்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்னு எழுதி பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். அது போக டெபிட் சைடில் டு பேங்க், ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து டு பேங்க்னு எழுதணும். பேலன்ஸ் பண்ணி டிஃபரன்ஸ் அமௌண்ட் வர்றது எந்த பக்கம் வந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதிடணும்.
டெபிட்ல வந்ததுன்னா ப்ராஃபிட்னு அர்த்தம், கிரெடிட்ல வந்ததுன்னா லாஸ்னு அர்த்தம். ஸோ இதில் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு முதல்ல ஓப்பனிங் பேலன்ஸ், குட்ஸு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு, ரெண்டாவது வந்த குட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம், கேஷ் சேல்ஸ், அப்புறம் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ் இருந்துன்னா அதை எழுதுகிறோம், குட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச் எழுதுகிறோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் எழுதுகிறோம், டெபிட் சைடில் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா எழுதுகிறோம், பேலன்ஸ் பண்ணால் வர்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நோட்ஸ். கிரெடிட் சேல்ஸ் ஷுட் நாட் பி ரெக்கார்டட் இன் பிரான்ச் அக்கௌண்ட். பிரான்ச் அக்கௌண்ட்ல கிரெடிட் சேல்ஸை எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ் எழுதுகிறோம். அதே மாதிரி கேஷ் ரெமிட்டட் டு ஹெட் ஆஃபீஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ் வேற, கேஷ் ரெமிட்டட் டு ஹெட் ஆஃபீஸ் வேற. ஏன்னா கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ்ல இருந்து எக்ஸ்பென்சஸ்லாம் பே பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்கலாம். அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு கடைசி அனுப்புகிற அமௌண்ட்டுக்கு பேர் தான் கேஷ் ரெமிட்டட் டு ஹெட் ஆஃபீஸ். ஸோ அது வேற, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ் வேற. மெமரண்டம் பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் இது எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா க்ளோசிங் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கலாம். க்ளோசிங் டெட்டார்ஸ், ஓப்பனிங் டெட்டார்ஸ் கணக்கில் கொடுத்துருந்து க்ளோசிங் டெட்டார்ஸ் கொடுக்காம இருந்தாங்கன்னா அந்த க்ளோசிங் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெமரண்டம் பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். டெபிட் சைடில் ஓப்பனிங் டெட்டார்ஸ், டெபிட் சைடில் கிரெடிட் சேல்ஸ். ஸோ கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட் இங்கே தான் வரும். கிரெடிட் சைடில் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பேட் டெட்ஸ், டிஸ்கவுண்ட், அலவன்சஸ் அலவுடு இருந்ததுன்னா எழுதணும். மீதி வர்றது க்ளோசிங் டெட்டார்ஸ். இந்த க்ளோசிங் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இதில் இன்வாய்ஸ் பிரைஸ் மெத்தட். பிரான்ச் அக்கௌண்ட் வழக்கம் போல ஃபார்மேட், ஏற்கனவே காஸ்ட் பிரைஸ் மெத்தடுக்கு பார்த்த அதே பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார்மேட் தான், அப்படியே எழுதணும். இது போக அடிஷ்னலாக என்ன செய்யணும், அடிஷ்னலாக ஒரு 4 பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணணும். அது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, மொத்தமாக குட்ஸ் அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த அனுப்புன குட்ஸில் உள்ள லோடிங்கை ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது கிரெடிட் சைடில் பாருங்கள், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் லோடிங் இருக்கா, அதுதான் அது. மொத்தம் எவ்வளோ குட்ஸ் அனுப்புனாங்க, ஒரு குட்ஸுக்கு எவ்வளோ லோடிங், அந்த லோடிங்கை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் இருந்ததுன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் உள்ள லோடிங்கை ரிமூவ் பண்ணணும். அதுவும் கிரெடிட் சைடில் பை ஸ்டாக் ரிசர்வ்னு எழுதணும். ஸோ டெபிட்டில் அமௌண்ட் இருந்ததுன்னா அதுக்கு லோடிங் கண்டுபிடிச்சி கிரெடிட்டில் எழுதணும். கிரெடிட்டில் அமௌண்ட் இருந்ததுன்னா அதுக்கு லோடிங் கண்டுபிடிச்சி டெபிட்டில் எழுதணும். டெபிட் சைடில் பாருங்கள், டு ஸ்டாக் ரிசர்வ், லோடிங் ஆன் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு லோடிங் இருக்குன்னு அர்த்தம், டெபிட் எழுதியாச்சு. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு லோடிங் இருக்குன்னு அர்த்தம், அதை கண்டுபிடிச்சி டெபிட் சைடில் குட் சென்ட் டு பிரான்ச்னு எழுதுறோம். ஸோ 4 லோடிங். இந்த 4 லோடிங்கை அடிஷ்னலாக எழுதுறதுக்கு பேர் தான் இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தட். இன்வாய்ஸ் ப்ரைஸுங்கிறது என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் கூட அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட்டை ஆட் பண்ணி இங்கேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு அனுப்பும் போதே அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட்டை ஆட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்படி ஆட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேர் லோடிங். அந்த லோடிங்கையும் காஸ்ட் ப்ரைஸையும் ஆட் பண்ணி வர்ற ப்ரைஸுக்கு பேர் இன்வாய்ஸ் ப்ரைஸ். லோடிங் எதுலலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்டாக்கில் ஒரு லோடிங், ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இன்வாய்ஸ் ப்ரைஸில் இருக்கும், அதில் ஒரு லோடிங். அடுத்து குட்ஸு ரிசீவ்டு, குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அதில் ஒரு லோடிங் இருக்கும். அடுத்து குட்ஸு ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணோம்னா அதில் ஒரு லோடிங் இருக்கும், குட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் அல்லது ரிட்டர்ன் பை பிரான்ச். அடுத்து 4வது லோடிங் க்ளோசிங் ஸ்டாக்ல லோடிங் இருக்கும். ஸோ இந்த 4 அமௌண்ட்டும் கணக்கில் இருந்தால் இதுக்கு லோடிங் கண்டுபிடிச்சி கான்ட்ரா சைடில் எழுதணும். கான்ட்ரா சைடு எதிர் சைடில் எழுதணும். லோடிங்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, லோடிங்ஸ் ஈக்குவல் டு இன்வாய்ஸ் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இன்வாய்ஸ் பிரைஸ் கணக்கில் கொடுத்துருப்பான், காஸ்ட் பிரைஸ் கணக்கில் கொடுத்துருப்பான். இஃப் லோடிங் இஸ் கிவன்
as 25% on costs. 25 அந்த லோடிங் பர்சன்டேஜ் வந்து 25% கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் 25% கொடுத்து ஆன் காஸ்ட்னு கொடுத்தாங்கன்னா தென் லோடிங் இஸ் 25 divided by 125 into invoice price amount 25/125 எழுதணும். ஏன்னா ஆன் காஸ்ட்னு இருக்கிறதுனால ஆன் காஸ்ட்னு இருந்ததுன்னா அதை லோடிங் கண்டுபிடிக்கும் போது 25 divided by 125 அப்படி போடணும். இன்ட்டு என்ன அமௌண்ட்ல லோடிங் கண்டுபிடிக்க போறோமோ அதை எழுதணும். அதே இது if loading is given as 25% on sales இருந்ததுன்னா 25% on sales இருந்ததுன்னா then loading is 25/100 into invoice price. 25/100 போட்டா போதும். on sales இருந்தா 100, on cost இருந்ததுன்னா percentage divided by 100 plus percentage. இது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட்ல ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எழுதக்கூடிய அமௌண்ட் எல்லாமே காஸ்ட் பிரைஸ்ல மட்டும்தான் இருக்கணும். இன்வாய்ஸ் பிரைஸா இருந்தா முதல்லயே லோடிங் கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்ல ஒரு லோடிங் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி மீதி தான் எழுதணும். பர்ச்சேசஸ் அது கூட ஆட் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் லெஸ் குட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் இதெல்லாம் லெஸ் பண்ணி பேலன்ஸ் வர்ற அமௌண்ட்டுக்கு லோடிங் கண்டுபிடிச்சு வெளியே எழுதிடணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் டெபிட்ல எழுதணும். கிரெடிட் சைட்ல கேஷ் சேல்ஸும் எழுதணும். இந்த மாடல்ல கிரெடிட் சேல்ஸும் எழுத வேண்டும். கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் இருந்ததுன்னா க்ளோசிங் ஸ்டாக்ல லோடிங்கை ரிமூவ் பண்ணிட்டு மீதி எழுதணும். பேலன்ஸ் வர்றது கிராஸ் ப்ராஃபிட். இந்த மெத்தட் பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மெத்தட். மூணாவது மெத்தட் ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டம். இந்த ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டத்தில் என்னென்ன லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டு, ரெண்டாவது பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு, மூணாவது பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு, நாலாவது பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். 4 அக்கௌண்ட் ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டு, பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு, பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு, பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு. அஞ்சாவது பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ஒவ்வொரு ஃபார்மெட்டா பார்க்க போறோம். பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் ஃபார்மெட். இந்த பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்ல இன்வாய்ஸ் பிரைஸ்ல மட்டும்தான் எழுதணும். காஸ்ட் பிரைஸ் இருந்ததுன்னா அதை இன்வாய்ஸ் பிரைஸா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எழுதணும். டெபிட் சைட்ல 2 ஓப்பனிங் ஸ்டாக், 2 குட்ஸ் அண்ட் 2 பிரான்ச், 2 பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அர்த்தம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எழுதணும். கிரெடிட் சைட்ல பை கேஷ் சேல்ஸ், பை கிரெடிட் சேல்ஸ் எழுதணும். கிரெடிட் சேல்ஸ் எழுதும்போது பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எழுதணும். பை குட்ஸ் சென்ட் டு ஹெட் ஆஃபீஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அர்த்தம். இவ்வளவு எழுதினதுக்கு அப்புறம் பேலன்ஸ் பண்ணோம்னா வர்றது க்ளோசிங் ஸ்டாக். சப்போஸ் ஒரு கணக்குல ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் அவனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் டிஃபரன்ஸ் வருதுன்னா அது டெபிட் சைட்ல வந்தா சர்ப்ளஸ், கிரெடிட் சைட்ல வந்ததுன்னா ஷார்டேஜ். அந்த சர்ப்ளஸோ ஷார்டேஜோ கண்டுபிடிச்சு அதை ரெண்டா பிரிச்சு எழுதி வச்சுக்கணும். என்னதெல்லாம் அப்படின்னா பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு எழுதி லோடிங் அமௌண்ட் மட்டும், மீதி உள்ளதை பிரான்ச் P&L அக்கௌண்ட்னு எழுதணும். அந்த காஸ்ட் பிரைஸை பிரான்ச் P&L அக்கௌண்ட்னு எழுதணும். ஸோ லோடிங் அமௌண்ட்டை பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு தனியாக காமிச்சிட்டு மீதியை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு காட்டணும். ஸோ இந்த பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரு கணக்கில் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஓப்பனிங் ஸ்டாக்கும் அவனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா சர்ப்ளஸ் அல்லது ஷார்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கணக்கை ஆரம்பிக்கிறோம். அடுத்து பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இது ஏற்கனவே நம்ம சிங்கிள் என்ட்ரியில எல்லாத்துலயுமே பார்த்தா அதே பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் தான், டெட்டார்ஸ் அக்கௌண்ட் தான். டெபிட் சைட்ல ஓப்பனிங் டெட்டார்ஸ், 2 பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் எழுதி கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட் எழுத போறோம். கிரெடிட் சைட்ல பை கேஷ் ரெசிப்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ், பை பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பை பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஹெட்டிங் கீழே பேட் டெட்ஸ், டிஸ்கவுண்ட், அலவன்சஸ், அலவுடு எழுதணும். கண்டுபிடிக்கிறது க்ளோசிங் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சில சமயங்கள்ல க்ளோசிங் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கணக்கு பிரான்ச் ஸ்டாக்
டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். சில கணக்கில் ஓப்பனிங் டெட்டார்ஸும் க்ளோசிங் டெட்டார்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா பிரான்ச்சு அதாவது கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இதை ஆரம்பிப்போம், பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ ஓப்பனிங் டெட்டார்ஸ் க்ளோசிங் டெட்டார்ஸ் கணக்கில் இருந்தால் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு. இந்த பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஹெட்டிங் கீழே இந்த பேட் டெட்ஸு டிஸ்கவுண்ட்டு அலவன்சஸ்லாம் எழுதியிருப்போம். அது அங்கேருந்து இங்கே கான்ட்ரா என்ட்ரி. இது போக வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து டெபிட் சைடில் டு கேஷ். வேறு ஏதாவது அதர் எக்ஸ்பென்சஸ் பெய்டு இருந்ததுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிரெடிட் சைடில் பை பிரான்ச் P&L அக்கௌண்ட்டுன்னு எழுதிடணும். பிரான்ச் P&L அக்கௌண்ட்டுன்னு எழுதிடணும். ஸோ பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டு தான். அடுத்து பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு. பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் லோடிங் மட்டும்தான் எழுதணும். பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டை பார்த்து எங்கெங்கெல்லாம் லோடிங் இருக்கோ அந்த லோடிங்கை மட்டும் எழுதணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 அமௌண்ட்டில் லோடிங் இருக்கும்னு. ஒன்று ஓப்பனிங் ஸ்டாக், இன்னொன்று க்ளோசிங் ஸ்டாக், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், லாஸ்ட்டில் குட்ஸு ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ். இந்த 4 லோடிங் இருக்கும். கான்ட்ரா என்ட்ரி எழுதிடணும். இது போக அடிஷ்னலாக இந்த கணக்கில் என்ன வரும் அப்படின்னா ஷார்ட்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா அதில் உள்ள லோடிங், சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சோம்னா அதில் உள்ள லோடிங். ஸோ இது எல்லாத்தையும் எழுதிட்டு பேலன்ஸ் பண்ணி வர்றத கிராஸ் ப்ராஃபிட் பிரான்ச் P&L அக்கௌண்ட்டுன்னு எழுதிடணும். பிரான்ச் P&L அக்கௌண்ட்டுன்னு எழுதிடணும். இந்த பேலன்ஸ் பண்ணி வர்றத பிரான்ச் P&L அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிடணும். இப்போ பிரான்ச் P&L அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் பை பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அந்த பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்த ஆன்சர் பிரான்ச் P&L அக்கௌண்ட்னு எழுதணும்ல, அதான் கிராஸ் ப்ராஃபிட்னு அர்த்தம். அந்த அமௌண்ட்டை இங்கே கிரெடிட் சைடில் எழுதிடணும். அப்புறம் ஏற்கனவே பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போதும் பிரான்ச் P&L அக்கௌண்ட் தான் எழுதியிருக்கோம். ஸோ அதை வந்து கரெக்டாக கான்ட்ரா என்ட்ரி இங்கே கொண்டு வந்துடணும். பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணின அமௌண்ட்டு. அப்புறம் சர்ப்ளஸ் அல்லது ஷார்ட்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட். சர்ப்ளஸ் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சர்ப்ளஸ் குட்ஸ். ஷார்ட்டேஜ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஷார்ட்டேஜ், அது வந்து டெபிட் சைடில் வரும். இது 3 4 முதல்ல கிராஸ் ப்ராஃபிட் எழுதணும். ரெண்டாவது பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடில் எழுதணும். ஷார்ட்டேஜ் அல்லது சர்ப்ளஸில் உள்ள காஸ்ட் ப்ரைஸ் எழுதணும். எழுதிட்டு பேலன்ஸ் பண்ணி வர்றது நெட் ப்ராஃபிட்ஸ். லாஸ்ட்ல ஆரம்பிக்க வேண்டிய அக்கௌண்ட்டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்டு. இந்த குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு ரிட்டர்ன்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அதை எழுதணும். கிரெடிட் சைடில் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ குட்ஸ் ரிசீவ் பண்ணோங்கிறத கிரெடிட்டில் எழுதணும். ரிட்டர்ன் பண்ணதை டெபிட்டில் எழுதணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய லோடிங்கை கான்ட்ரா என்ட்ரியாக எழுதணும். குட்ஸ் ரிசீவ்டில் உள்ள லோடிங் கண்டுபிடிச்சி டெபிட் சைடில் டு பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு எழுதி குட்ஸ் சென்டில் உள்ள லோடிங். அதே மாதிரி கிரெடிட் சைடில் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு பிரான்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு எழுதி இந்த பிரான்ச் குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் பாருங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், அதில் உள்ள லோடிங். ஸோ முதல்ல குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சை கிரெடிட் எழுதணும். டெபிட் சைடில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்தால் எழுதணும். இந்த ரெண்டுக்கும் லோடிங் கண்டுபிடிச்சி கான்ட்ரா என்ட்ரி எழுதணும். எழுதினதுக்கப்புறம் பேலன்ஸ் வர்றத பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். ஸோ இப்போ இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடில் ஜேர்னல் லெட்ஜர் என்னங்கிறத பார்த்துருக்குறோம். இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தடில் லெட்ஜர் என்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். அப்புறம் பிரான்ச் ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டம் அது ஃபுல்லாக பார்த்துருக்கோம். பிரான்ச்சு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சிஸ்டம். ஸோ 4 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றிலையும் கொடுத்த ஃபார்மெட்டை தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கணக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ டு எவ்ரிபடி.